Hello to everyone. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் பார்க்க போறோம். ரைட்டா? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் அப்படினா மொத்த கடன் ஈந்தோர் கணக்கு. ஸோ நம்ம எவ்வளோ கிரெடிட்டார்ஸ்கிட்ட நம்ம வந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ மொத்தமாக கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, இந்த ஃபார்மேட் நம்ம எப்படி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் நமக்கு என்ன வரும், கிரெடிட் வரும். ஸோ ஓப்பனிங் கிரெடிட் வரும், க்ளோசிங் நமக்கு டெபிட். ஓப்பனிங் என்ட்ரியும் நம்ம க்ளோசிங் என்ட்ரியும் ரெஸ்பெக்டிவ் சைல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பனிங் நம்ம டெபிட்டில் போட்டுருக்கோம், கிரெடிட்டில் போட்டுருக்கோம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில். நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம கிரெடிட் டெபிட்டில் போட்டுருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட்டார்ஸ் நம்ம பணம் பே பண்ணணும். ஆக்சுவலாக அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு டெபிட்டில் தான் வரும். ஓகேங்களா? நம்ம எப்படி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதோட ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு எங்கே தான் வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லைக் ஓப்பனிங் க்ளோசிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் நம்ம வாங்க, கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ண கேஷ். ஸோ கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேஷ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிரெடிட்டார்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேஷ் என்ன இருக்குது, அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல பணம் உள்ள வந்திருக்கு. ஸோ அதனால கேஷ் கம்ஸ் இன். ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ அதே டிரான்சாக்ஷன் கேஷுக்கு பதிலாக நம்ம பேங்க் மூலமாக தட் இஸ் செக் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா, அதாவது கேஷ் கொடுக்கக்குள்ள நம்ம செக் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா அப்போ என்ன இருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணிக்கணும். ஸோ கேஷ் பே பண்ணும்போது அவர் கேஷ் வாங்கிக்கிறாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல கேஷ் கம்ஸ் டெபிட் பண்ணிக்குவோம். அதே நம்ம செக்காக இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேஷுக்கு பதிலாக ஸோ பேங்க் அந்த பணத்தை ரிசீவ் பண்ணிருக்கு. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் என்ட்ரி குட் ஃபார் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். ஸோ அவருடைய டெட்டார்ஸ்ட் இருந்து கிரெடிட்டார்ஸ்க்கு பில்ஸ் மூலமாக வர வேண்டிய பணம் தட் இஸ் நம்ம பே பண்ணியிருப்ப கிரெடிட்டார்ஸ்க்கு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல பில்ஸ் மூலமாக வந்து ஹானர் ஆன பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அந்த பில்ஸ்க்கான அமௌண்ட்டை யார் ரிசீவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் ரிசீவ், நம்ம பே பண்ணுறோம், கிரெடிட்டார்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க பாயிண்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் கிரெடிட்டார்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா டிஸ்கவுண்ட் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப்ல ஆஸ் அ டெட்டார் நம்ம பாயிண்ட் ஆஃப் அது நமக்கு இன்கம். ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ்பென்சஸ், லாஸ். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய அக்கௌண்ட் நம்ம லாஸ் அப்படிங்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் லாஸை நம்ம டெபிட் பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ நம்ம கிரெடிட்டார்ஸ்டாக நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எந்த பொருளை அந்த பொருளை நம்ம அவருக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்போ அந்த பொருளை யார் பண்ணுறா, அந்த ரிட்டர்ன் பண்ணுற பொருளை என்ன பண்ணுறாங்க, கிரெடிட்டார்ஸ் வாங்கிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல கூட்ஸ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ அதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருளை கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம ரீசன் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அந்த பொருளை அவர் வாங்கிக்கிறார் இல்லையா? ஸோ அதனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் த ரிசீவர். அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல டெபிட் த ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டெபிட் வாட் கம்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவருடைய அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து ஆப்போசிட்ல வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா செக் நம்ம வந்து பே பண்ணுறோம். அந்த பே பண்ண செக் டிஸ்கனர் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அதே பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்ல பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது டிஸ்கனர்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ஸ்க்கான அமௌண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கனர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ல வந்துடும். ஸோ பை பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கனர் ஆகும் அப்படின்ற போது நம்ம அதை கிரெடிட்ல போட்டுக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த எல்லா பேலன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிமைனிங் வரக்கூடிய ஆன்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், தட் இஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். இதுதான் நமக்கு வரக்கூடிய டெட்டார்ஸ் அக்கௌண்ட். சார் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கிரெடிட்ல வரும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் கிரெடிட் பர்ச்சேஸ் நமக்கு கிரெடிட்ல தான் போஸ்ட் வரும். ஸோ திஸ் இஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு ஒரு சம் போட்டுருலாம். ஸோ பாருங்க, ஸோ சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 14 பேஜ் நம்பர் 35 இருக்கு பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் டீடைல்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போகணும். சரி, அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணி நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் ₹1,70,000 கொடுத்துருக்கான். இப்போ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் நம்ம எங்கே போடுவோம், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கிரெடிட்ல போடுவோம். சரிங்களா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கிரெடிட்ல போட்டோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டவே நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்ல க்ளோசிங் பேலன்ஸ் போட போகிறோம். க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா $1,90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம எங்கே போடுவோம், ஆல்ரெடி சொல்லிச்சு ஓப்பனிங் மட்டும் தான் நம்ம கிரெடிட்ல போடுவோம், மிச்ச எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம டெபிட்ல போடுவோம். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட்ல வரும். பிகாஸ் அந்த பொருளை யார் வாங்கிக்கிறாங்கன்னா கிரெடிட்டார்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ கிரெடிட்டார்ஸ் பாயிண்ட் அந்த பொருள் உள்ள வருது இல்லையா? ஸோ கம்ஸ் இன் டெபிட் நம்ம டெபிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் பே டு கிரெடிட்டார். ஸோ நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம கேஷ் பே பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்களே. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப்ல கேஷ் கம்ஸ் நம்ம அதை டெபிட் பண்ணுறோம்.
ஸோ கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் நம்ம டெபிட்டில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு வந்து எல்லா போஸ்டிங் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு டெபிட்டில் தான் பேலன்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ டெபிட்டில் ஆட் பண்ணால் அப்போ டெபிட் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6,60,000 வருது. அதில் ரெண்டு பக்கம் நம்ம காமனாக போட்டுக்கிறோம், டேலி பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் நமக்கு எங்கே தான் ஷார்ட்டேஜ் வருதுன்னு கிரெடிட்டில் வருது. இப்போ கிரெடிட்டில் வரக்கூடிய ஷார்ட்டேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் வரக்கூடிய ஷார்ட்டேஜ் அமௌண்ட் நமக்கு 4,90,000 வருது. அந்த 4,90,000க்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.